தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் 3ஆம் வாரத்து இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னித்து அரவணைக்கக்கூடியவர். இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமையும் என்று கேட்ட உள்ளங்களிலே ஒரு அளவிறந்த உடைய இரக்கத்தை பொழிந்தீரே. இயேசுவே, என்னாலும் நீர் எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக இந்த மீட்பை அளித்திருக்கிறீர். உம்முடைய இறப்பு உயிர்ப்பு இந்த மறைவு வழியாக இதோ நாங்கள் வாழ்வுக்கு வந்திருக்கின்றோம். இந்த சிந்தனையை இந்த வெள்ளிக்கிழமையிலே இதோ நாங்கள் உணர்கின்றோம். தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித ஃபெலிக்ஸ் காந்தலிஸ் என்பவரை, ஒரு கப்புச்சின் சபை குருவானவரை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய அன்புக்கு ஒரு உகந்தவராக தன் வாழ்நாளிலே இறை அன்புக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார், எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார். இந்த ஃபெலிக்ஸ் என்பவர் தன்னுடைய துறவற வாழ்விலே 16ஆம் நூற்றாண்டிலே இறையன்பு, பிறரன்பு போன்ற நற்பண்புகளிலே தன் வாழ்நாளிலே கடவுளுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கின்றார். மிகுந்த தாழ்ச்சியோடும் பணிவோடும் தன்னுடைய துறவற வாழ்விலே தன்னுடைய இந்த பணியை சிறப்பாக ஆற்றியிருக்கின்றார். ஜப வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்து இறை ஒன்றிப்பிலே வாழ்ந்தவர்தான் இந்த ஃபெலிக்ஸ் காந்தலிஸ். அத்தகைய ஒரு சாட்சிமிக்க ஒரு வாழ்வாள் இன்றைக்கு திரு அவையிலே சிறப்பாக அனைத்து மக்களுக்குமே இன்றைக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை பிரதிபலிக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு நமக்கு என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம், மாணவர்கள் சதையை உண்டு இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் நிலைவாழ்வு பெறமாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இயேசுடைய அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி போக்குகின்றது. இயேசுடைய அந்த உடல் நம்ம ஒவ்வொருவருக்கும் அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கின்றது. எதிர்கால வாழ்வுக்கான இந்த பயணத்துக்கான ஆற்றலை, ஒரு உந்து சக்தியை நாம் இந்த இயேசுடைய ஆன்மீக உணவிலிருந்து நாம் பெறுகின்றோம். நற்கருணை அந்த உணவானது நம்மை வாழ்விக்கின்றது. அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் சோர்விலிருந்தும் நாம் விடுதலை பெற ஒரு ஆன்ம உணவாக, நோயாளிகள் நலம் பெற, ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஒரு மீட்பளிக்கும் உணவாக இயேசு வருகின்றார். அத்தகைய அந்த இயேசுடைய அந்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை தருகிறது. அநேக நற்கனை புதுமைகளை இன்றைக்கு நம் வாழ்நாளில் பார்க்கின்றோம். ஆண்டவர் பல்வேறு நபர்களுக்கும் வெளிப்படுத்துகின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய அந்த ஆன்மீக உணவில் இன்றைக்கு நாம் பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியுமே நம்முடைய பாவங்களை கழுவி போக்குகின்றது. ஒவ்வொரு திருப்பலியுமே நம்மை புது வாழ்வுக்கு அழைக்கின்றது. அத்தகைய ஒரு மீட்பின் இந்த பயணத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் அந்த தமஸ்கு அனுபவத்தை குறித்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவருடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தான் ஒரு கொலைகாரராக இந்த கிறிஸ்தவர்களை கொண்டு வைக்கிறோமே என்பதை தன்னுடைய வாழ்விலே அவர் உணர்கின்றார். உயிர்த்த கிறிஸ்துடைய ஒளி அவரை ஆட்கொள்கின்றது. அவர் கடந்த கால அந்த பாவ வாழ்க்கை ஆண்டவர் அவருக்கு உணர்த்துகின்றார். அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. அனனியாவிடம் அழைத்து செல்லப்படுகின்றார். அனனியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, இந்த சவுலை நீ சுகப்படுத்து, குணப்படுத்து என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறாக பவுலடியாருடைய இந்த வாழ்விலே இந்த ஒரு அனுபவம், தமஸ்கு அனுபவம், ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக கடவுள் எனக்கு தோன்றினார், காலந்தப்பி பிறந்த குழந்தை போல இதோ 13வது ஒரு திருத்துதர் நான் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றவராக, கடவுளோடு ஒன்றித்திருப்பவராக, உயிர்த்த கிறிஸ்து ஆண்டவராக எப்பொழுதும் எனக்கு இருக்கிறார் என்பதை தன்னுடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்வுக்கு கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார். ஆக கடவுள் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு தாழ்நிலையில் இருக்கிற தன்னை கடவுள் இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் என்று மக்களுக்கு சாட்சி பகிர்கின்றார். கடவுளை ஆற்றலால் நிரப்பப்படுகின்றார். அத்தகைய ஒரு வல்லமை நிறைந்த வாழ்விலே இயேசுடைய இந்த பிரசன்னம், நற்கருணை வாழ்வு இந்த வெள்ளிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவருக்குமே மீட்பை கொடுக்கிறது. நம்முடைய பழைய பாவ நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் இயேசுடைய இரத்தம் முற்றிலுமாக நம்முடைய பாவங்களை கழுவி போக்குகிறது. இயேசுடைய இரத்தம் ஜெயம் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். அந்த அளவுக்கு இயேசுடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் புதுப்பிக்கப்படுகிறது. இதைத்தான் எபிரேய மண்டலிலும் பார்க்கிறோம். இயேசுடைய அந்த இரத்தம் நம்முடைய ஒவ்வொருடைய குற்றங்களையும் கழுவி போக்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் அந்த இறைவசனங்களிலும் அவர் குறிப்பிடுகின்றார். மாசு மறுவற்ற அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களானது கழுவப்பட்டிருக்கிறது என்று அந்த இறை மக்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கின்றார். இவ்வாறாக இயேசுடைய இரத்தம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் மீட்புக்கு பயன்படக்கூடிய வகையிலே இயேசுடைய பிரசன்னத்தை நாம் பெறுகின்றோம். இயேசுவோடு நாம் இணைந்து புது வாழ்வை அடைகிறோம் என்ற நம்பிக்கையிலே ஜெபிப்போமா.
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே இதோ இறை இரக்கத்தை, இறை மன்னிப்பை நாங்கள் பெற்றவர்களாக கடந்த கால எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் என்றுமே பழையன கலைந்து புதியன போகக்கூடிய ஒரு ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கும், பழைய இயல்பை கலைந்து புதிய இயல்பை, கிறிஸ்துவுக்குரிய அந்த புதிய இயல்பை, புதிய ஆடையை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் என்றும் உங்களுடைய அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் என்றும் இருக்க உங்களுடைய கிருபையை பொழிவீராக. இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த யூடியூபிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையுமே உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. இறை வல்லமையாலும் இறை ஞானத்தாலும் ஒவ்வொருவருமே உங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்க கிருபையும் உங்களுடைய வழி நடத்துதலும் உங்களுடைய ஆசீர்வாதம் பொழுது வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.